இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி டார்லிங், ஏதோ உனக்கு தெரியாம திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கிட்டேன்ற கெட்ட பேரு எனக்கு எதுக்கு? மாமா அத்தையோட கண்ணுக்கு முன்னாடியே நான் கேக்குறேன். இந்த அக்ரிமெண்ட்ஸ்ல நீ கையெழுத்து போடு. என்ன அக்ரிமெண்ட் தம்பி அது? இந்த சொத்துக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் மருதாணி பாட்டி. இந்த மொத்த சொத்தும் என் சோபா சந்திர அத்தையோட தானே. அதாவது அது ஆட்டோமேட்டிக்கா பூமிக்கு தானே வந்து சேரும். பொதுவா பெண்கள் பேர்ல சொத்து இருந்தா இந்த அபூர்வா மாதிரி தலகணம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என் பேர்ல எல்லாத்தையும் மாத்திக்கலான்னு கையெழுத்து வாங்கலான்னு வந்திருக்கு. நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த விட்டு எழுதி வாங்கிக்கிறேன்னு சொல்ற. அம்மாடி பூமி, கையெழுத்த போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி யோசிச்சு பாத்துக்கமா. இங்க பாரு தங்கம், நான் இப்ப சொன்ன மாதிரி சொத்து உன் பேர்ல இருந்தா தலகணம் அதிகமாயிடும்னு நான் சொன்னேன்ல. அதை வச்சு நீ என்ன தப்பால புரிஞ்சுக்காத. நீ என்னோட காதல மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல கையெழுத்து போடு தங்கம். நீ என்னோட செல்ல குட்டி இல்ல, இந்த கையெழுத்து போடு, கையெழுத்து போடு. அதாவது மாமா, இந்த மொத்த சொத்தும் எனக்கே சொந்தம்னு சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா அது நீங்களும் நானும் அனுபவிக்கிறதுக்காக இல்ல மாமா. அப்புறம் எதுக்காக பூமி? அதாவது அம்மா சம்பாதிச்சது எல்லாமே நம்ம நாட்டோட நாட்டிய கலைய முன்னோக்கி கொண்டு போறதுக்காக, டான்ஸ் அகாடமிய உருவாக்குறதுக்காக. வாட் நான்சென்ஸ்? டான்ஸ் அகாடமியா? டான்ஸ் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்காம போறதுக்கு நீ யாரு? நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்.